கடந்த காலங்களில் இதனை விடவும் அதிகமான தொகைகள் கடந்த ஆட்சியாளர்கள் சேர்க்கப்பட்டிருந்தாலும் அது அவர்களது சொந்த நலனுக்காகவும் தங்களது குடும்பத்துக்காகவும் தங்களது சகாக்களுக்காகவும் தான் அது செலவழிக்கப்பட்டிருந்தது. ஆனால் மக்களுக்கு அது கொண்டு போய் சேர்க்க முடியாத ஒரு அரசாங்கமாகத்தான் அவர்கள் கடந்த காலங்களில் இருந்தார்கள். நிதிகளை வீணடித்திருந்தார்கள், ஊழல் மோசடி செய்திருந்தார்கள். அபிவிருத்தி என்ற பெயரிலே பல ரூபாய்களை அவர்கள் தங்களது பொக்கெட்டுகளிலே போட்டுக்கொண்டதை தான் நாங்கள் காணக்கூடியதாக. ஆனால் இன்று இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொறுப்பேற்றதன் பின்னர் ஊழல் மோசடிகளை நாங்கள் குறைத்திருக்கின்றோம். மேல் மட்டத்தில் இருக்கின்ற அந்த ஊழல்வாதிகளை நாங்கள் இல்லாமல் செய்திருக்கின்றோம். புதிய ஒரு அரசியல் கலாச்சாரம் ஒன்றை நாங்கள் உருவாக்கியிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் தான் இன்று உங்களுக்கு இத்தனை ரூபாய் மில்லியன் ரூபாய்களை நாங்கள் வழங்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே கடந்த காலம் 2019ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே இந்த நாடு ஒட்டுமொத்தமாக வங்குரோத்தடைந்த ஒரு நாடாக மாற்றி அமைக்கப்பட்டிருந்தது. இந்த ஆட்சியாளர்கள் தங்களது தேவைக்காக பயன்படுத்தி இந்த நிதிகளை வீணடித்ததால் இன்றைய நாடு ஒரு வங்குரோத்தோர நிலைமையை அடைந்திருந்தது. இந்த நாட்டைத்தான் நாங்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொண்டது, என்பிபி அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொண்டது. இந்த நாட்டின் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் பொறுப்போடும் மக்கள் மீது இருக்கின்ற அக்கறையோடும் அவர் ஒவ்வொரு திட்டங்களை வழிவகுத்து கொண்டிருக்கின்றார். தெரியும், வடமாகாணத்தில் அண்மையிலே அவர் சென்றிருந்தார். வடமாகாணத்தில் கைவிடப்பட்டிருந்த பல தொழிற்சாலைகளை மீள் உருவாக்கம் செய்வதற்கான நிதிகளை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். மீண்டும் அந்த தொழிற்சாலைகளை இயங்க செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஜனாதிபதி மீது அங்கு இருக்கின்ற வடமாகாணத்தில் இருக்கின்ற மக்கள் அதிகரித்த அன்பும் ஆதரவும் வழங்குகின்றார். அவர் செல்லுகின்ற இடமெல்லாம் அன்பைத்தான் அவர் அங்கே விளைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே சுதந்திரமாக வடமாகாணத்தில் நடைபயணி சென்ற ஒரே ஒரு ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் மாத்திரம்தான். ஆகவே அந்தளவுக்கு மக்கள், இந்த தமிழ் மக்கள் அவர் மீது எவ்வளவு அக்கறை கொண்டிருக்கின்றார்கள், நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் என்பதை எங்களுக்கு கண்ணாலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே நாம் இந்த அரசாங்கம் எப்போதும் மக்கள் நேயமிக்க ஒரு அரசாங்கமாகத்தான் இருக்கின்றது. மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு அரசாங்கமாக இருக்கின்றது. அமைச்சர்களும் சரி, பிரதமரும் கூட உட்பட அனைவரும் மக்கள் மீது அக்கறை வைத்திருக்கின்றோம். எங்கள் கடந்த காலங்களில் ஒரு அரசியல்வாதி எந்த அளவு தங்களது மக்கள் நிதிகளை வீணடிக்க முடியுமோ அந்தளவுக்கு வீணடித்திருந்தார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் நாங்கள் அனைவரும் எந்த ஒரு நிதிகளை நாங்கள் வீணடிப்பது கிடையாது. அனைத்தையும் சேமித்து பாதுகாத்து அது மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறோம். அவை இன்னும் பல விடயங்களை நாங்கள் செய்ய தயாராக இருக்கின்றோம். எங்கள் ஆட்சி காலம் இன்னும் 3 வருடங்கள் இருக்கின்றது. 2வது வருடம் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. முதல் ஒரு வருடத்திலே நாங்கள் 33% வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கின்றோம். இது நாங்கள் கூறவில்லை, சர்வதேச நிறுவனங்கள், கண்காணிப்பு நிறுவனங்கள் அது குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த அரசாங்கம் குறித்த வழங்கிய வாக்குறுதிகளை நிச்சயமாக நிறைவேற்றுகின்ற ஒரு அரசாங்கமாக இருக்கும். வரவு செலவு திட்டத்திலே நாங்கள் ஒதுக்கப்பட்ட நிதிகள் அனைத்தும் நாங்கள் பூரணப்படுத்தியிருக்கின்றோம். சரியாக நாங்கள் செலவழித்திருக்கின்றோம். இதில் எங்கேயுமே எந்த ஒரு ஊழலும் இடம்பெறவில்லை. ஊழல்வாதிகளுக்கான இடம் இந்த அரசாங்கத்தில் இல்லை என்பதையும், அதே நேரம் இனவாத ரீதியாகவும் சிந்திக்கின்ற ஒரு ஆட்சியாளர்கள் இந்த தேசிய மக்கள் சக்தியில் இல்லை. அனைவருக்கும் சமமான உரிமைகள், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விடயங்களுக்கும் முன்னின்று செயற்படுகிறவர்களாக தேசிய மக்கள் சக்தி இருக்கும். இன்னும் பல விடயங்களை கிழக்கு மாகாணத்தினூடாகவும் ஆளுநரின் தலைமையிலே இந்த விடயங்களை நாங்கள் செயற்படுத்த தயாராக இருக்கின்றோம். மத்திய அரசாங்கத்தினூடாகவும் பல விடயங்களை மட்டக்களப்பு மாவட்டத்தை நாங்கள் செயற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். கைவிடப்பட்ட பல வேலை திட்டங்களை மீண்டும் நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். ஆகவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மீண்டும் நாங்கள் குறிப்பிடுகின்ற விடயம், எங்களது தேசிய கொள்கை ஒன்று இருக்கின்றது, வளமான நாடு அழகான வாழ்க்கை. அதை நோக்கி நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம். உங்கள் கிடைக்கப்பெறுகின்ற நிதிகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் வாழ்வை முன்னேற்றணும் என்பதுதான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்.